வணக்க மக்களே! இன்றைக்கி வந்து செகண்டில் உள்ள 18th எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஒரே ரணகலமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சாங்க. டாஸ்க் மாதிரி. ஒரு சாக்லேட் ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாக்லேட் நிறையா இருக்கும். ஒரு கண்டஸ்டண்ட்டும் வந்து ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு, ஒரு சாக்லேட் வந்து அவங்க பிடிச்சவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். சாக்லேட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சாங் ஒன்று டெடிகேட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம நேகா வந்து தேஜஸ்க்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாங் வந்து டெடிகேட் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அது வந்து அப்புறம் சரியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெக்கே வந்துட்டு நம்ம சிந்தூரிக்கு வந்து அந்த சாக்லேட் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு சாங் வந்து டெடிகேட் பண்ணார். "வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க கதலே" அப்படின்னு சொல்லிட்டு. "வேணாம் மச்சான் வேணாம் பொண்ணுங்க கதலே" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்கு இந்த ஷோக்கு வந்திருக்க நீ?" அப்படின்னு கேட்க தோணுது. ஸோ எனிவே ஒரு டிசிஷன் வந்து கரெக்டாக எடுக்க தெரியாத ஒரு இம்மெச்சூர்டான ஒரு பெர்சனாக தெரிகிறாரு வெக்கே எனக்கு பார்க்கும்போது. ஸோ அவரால் தான் 2 பொண்ணுங்களுக்கே நடுவில் சண்டை வேறு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எனிவே அதுக்கப்புறம் லைட் டிடெக்டர் மிஷின் வச்சு அந்த கப்புள்ஸாக இருந்தாங்கள்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வீணா அண்டு தினேஷ் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் என்னோட நீ க்ளோஸாக ஃபிசிக்கலாக வந்து டச் ஆகுறியா, ஃபிசிக்கலாக வந்து க்ளோஸாக இருக்கியா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து உண்மையை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நீ கமிட்டடாக ரெடியாக இருக்கியா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு வந்து சொன்னார். பட் வந்து ரெட் லைட் எரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இவ்வளோ தான் இது. 2 பேரும் வந்து இன்னும் பழகுறாங்க. பட் லாங் டேர்முக்கு போகிறாங்களா இல்லையா அப்படின்னு வந்து தெரியல. அப்படின்ற அது வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. அப்புறம் மோனிஷா அபித். ஸோ மோனிஷா வந்து ஃபஸ்ட் ஒருத்தனே அபித் கேட்டார், சீரியஸான ரிலேஷன்ஷிப் நீ ரெடியா அப்படின்னு. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்து யாரையோட சேர்ந்துக்கிட்டு வீக்கை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையும் பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அபித் வந்து பெட்டர் நிவேதிதா கூட போகிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து தேஜஸ் அண்ட் நேகா இவங்க ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. இவங்க லாங் டேர்ம் போகிறாங்களோ இல்லையோ பட் வந்து இருக்கிற இடத்துல உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வெக்கே சிந்தூரி வந்து செம ஆட்டிடியூடுங்க. வெக்கே மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. பட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ பொய் சொல்கிற அப்படின்னு வந்து சொல்லவும் டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த இதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்ருதிகா அவங்களுடைய மூடையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வெக்கே அண்ட் பிரியங்கா கூட ஒரு இது வச்சுருந்தாங்க. இந்த ஆக்டிவிட்டி லைட் டிடெக்டர். வெக்கே வந்து மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்காப்புல. நான் வந்து உன்னோட பில்ட் பண்ண கனெக்ஷன் வந்து தூக்கி போட்டு போனது உனக்கு வருத்தமாக இல்லையா அப்படின்னு வந்து பிரியங்கா கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. அப்புறம் வந்து மித்த பசங்க என் கூட பழகும்போது உனக்கு பொசசிவாக இல்லையா அப்படின்னு கேட்டாங்க பிரியங்கா. அதுவும் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாப்புல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் உன் கூட பழகுறது வந்து உனக்கு ஃபேக்காக தெரிஞ்சிச்சா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. ஆனால் பிரியங்கா வந்து உண்மையிலேயே பழகுனது மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் மனசாட்சி இல்லாமல் சொன்ன வார்த்தை மாதிரி இருக்குது. உங்கூட பேசின விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட பேசினதெல்லாம் உன்னை வந்து மேனிப்புலேட் பண்ணது மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து பிரியங்கா கேட்டாங்க. அதுக்கும் ஆமான்னு தான் சொல்லிட்டாப்புல. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறலாம் அப்படின்னு நம்ம சிந்தூரி சொன்னதுக்கு உனக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. ஒரு வேளை அபிராமிக்காக சிந்தூரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம வெக்கே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெக்ஸு, பிராவோ, நிவேதிதா 3 பேரையும் கூப்பிட்டு இந்த ஆக்டிவிட்டி வச்சாங்க. அதில் பிராவோ சொன்னது வந்து கரெக்டாக இருந்தது. சிந்தூரி கூட உனக்கு டேட் போடுறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லைங்க அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னை பற்றி கேட்டேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல்கமிங்கே இல்லாமல் பேசிட்டு போகுது. அதுகிட்ட போய் அந்த மாதிரி பொண்ணுங்களோட நான் பேசவே விரும்பலை அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. இப்போ வெக்கே பிரியங்கா வந்து பிரேக்கப் பண்ணது உனக்கு அட்வான்டேஜாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஏன்னா பிரியங்கா வந்து என்னையவே சொல்லியிருக்காங்க, வெக்கே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த இடத்துல, அதனால் எனக்கு ஓப்பனாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. உடனே பிரியங்கா வந்து எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறானடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெக்ஸு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆல்ரெடி அந்த வீணா பின்னாடி சுற்றுதான். ஆனால் வீணா வந்து தினேஷ் பின்னாடி சுற்றுது. ஆனாலும் கட் அண்ட் ரைட்டாக அது சொல்ல மாட்டேங்குது வீணா வந்து. இல்லை ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுனால தான் ப்ராப்ளம் வருது. ஸோ எனிவே அது வீணா வந்து கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கிட்ட நிவேதிதா வந்து எனக்கு ஆப்வியஸ்லி ஆபித் வந்து எனக்கு தான் செட் ஆவார், அதை மோனிஷாக்கெல்லாம் செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வெட்டியாக இருக்கிறது வந்து அந்த மோனிஷா, அப்புறம் அந்த சிந்தூரி இவங்கெல்லாம் வந்து சும்மா தான் இருக்காங்க. ஸோ எனிவே அவங்களாம் வெளியே அனுப்பிட்டு வேறு ஏதாவது 2 பொண்ணுங்களை உள்ளே கூட்டி வச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. see you next.